உங்கள் சிந்தையின் அளவும் உங்கள் விசுவாச அளவும் உங்கள் எதிர்பார்ப்பின் அளவும் உங்கள் ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிறது. இனிமே அவர் இல்லை, அவர் முடிச்சிட்டாரு. எப்படி அதை உனக்கு அக்சஸ் ஆகி கொள்ளுகிறது? இந்த வேதம் எழுதியிருக்கு. அந்த வேதத்தை எப்படி உனக்கு உரிமையாக்கி கொள்வது, அதை அனுபவிப்பது உனக்கு எழுதியிருக்கு. அதை அக்சஸ் ஆக்கி கொள்வது உன் விசுவாசம், உன் சிந்தை, உன் நாவு. எத்தனை புரிஞ்சிட்டீங்க? எவ்வளோ பேசியாச்சு? எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்களோ? எத்தனை பேர் பிரச்சனையை உங்கள் காலின் கீழே மிதித்து பிரச்சனையை மனசில் வைக்காதபடி கிறிஸ்த மனதில் வச்சு கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியின் சிந்தை, தேவனுடைய சிந்தை, பரலோக சிந்தை உடையவர்களாய் இருக்கும்போது உங்கள் அற்புதத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்கள் அற்புதத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுகிறீர்கள், சிருஷ்டிக்கிறீர்கள். அந்த அற்புதத்தை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் உண்டாக்கடவது 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 என்று அவர் பேசினது போல நீங்கள் இந்த வார்த்தையை, ஆவியானவர் தருகிற வார்த்தையை பேச, சிருஷ்டிக்கிற வார்த்தையை பேச, இல்லாதவைகளை இருக்கிறதை போல நினச்சி பேச, உங்களுக்கான வீடு, வசதி, வாய்ப்பு எல்லாவற்றிலும் எவ்வளவு பெருசாக எண்ணுகிறீர்களோ, உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ, நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற வாழ்வை உடையவன், நான் கடன்காரன் இல்லை, நான் வியாதியஸ்தன் இல்லை என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்தவர்களாய் இந்த வார்த்தையில் உங்களை ஒவ்வொரு நாளும் பழக்கிக்கொள்ள பழக்கிக்கொள்ள பழக்கிக்கொள்ள, வார்த்தை ஒவ்வொரு காரியத்துக்கும் பேச உங்களை பழக்க பழக்க பழக்க, வீட்டிலே வார்த்தையை பேச, வெளியிலே உங்கள் வார்த்தையை பேசுகிறவர்கள், ஏன் இவன் வேறு விதண்டா, உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் போகிற இடத்துலையும் சரி, வார்த்தையை பேசுகிறவர்கள், இவன் நம்மளை போல் இல்லையே, இவன் வேறையாக இருக்கிறானே அப்படின்னு உங்கள் வார்த்தையினால் அவர்கள் தொடப்படுகிற அளவில் நீங்கள் பேச வேண்டும்.